கரெக்ட். ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கல் அபியூஸ் தான் பண்ணிருக்காருன்னு அதுவுமே ஜாய் கிறிஸ்டலா சொல்லல, அவங்க அம்மா தான் இன்டர்வியூல சொல்றாங்க. ஜாய் கிறிஸ்டலா எங்கேயுமே அதை குறிப்பிடல. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க சின்ன பையன் படுத்து தூங்கிட்டு இருப்பான், அவன் முன்னாடி போட்டு அடிப்பாரான், அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. இது மாதிரி காது உடஞ்சி ஏதோ காது கேட்காம போச்சு, கண்ணு, ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காராமே. இப்போ லீகலாக நம்ம கல்யாணம் பண்ணி புருஷனோ பொண்டாட்டியும் சண்டை கட்டிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஹைப்பில் போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், என் புருஷன் அடிக்கிறான், துவைக்கிறான், என்னை கஷ்டப்படுத்துறான், என்னை வந்து இந்த மாதிரி காயப்படுத்திட்டான், கையை ஒடிச்சிட்டான், காலை ஒடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம், பொம்பளைங்க போகிறோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். கூப்பிட்டு விசாரிப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் சேஃபாக பிரிஞ்சுக்கங்க, ஏன்பா நீ டிஸ்டர்ப் பண்ணாத கோர்ட்டில் பார்த்துங்க, முடிஞ்சிருச்சுங்க. லீகல்கே ஊரறியே தெரிஞ்சு புருஷன் பொண்டாட்டிக்கு இதுதாங்க கதி. இப்படிப்பட்ட லிவிங் இருந்து தொலைச்சதுக்காக எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ எதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 4 பேர் முன்னாடி கையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, உனக்கு ஏதாவதுன்னா நாங்கள் வந்து நிற்போம், அதுக்காக தான் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படியும் ஒரு சில பேர் அரேஞ்ச் மேரேஜில், என்னெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் அந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை வரும்போது என்னை சுற்றி யாருமே வரலங்க, எந்த ரிலேட்டிவ். ஏன்னா அவங்க ப்ரெஷர், அவங்க குடும்பம், அவங்க குழந்தைங்க, அவங்க கமிட்மெண்ட், அவங்க வேலைன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டதோட சரி, மொய் எழுதி வச்சுட்டு போனதோட சரிங்க.